சஞ்சீவ், என்னப்பா நீ அடிச்சுக்கிட்டியா? அடி பலமா பட்டுருச்சா? எங்க காட்டு. என்னம்மா நீ? சந்தோஷ் கிட்ட சொன்ன மாதிரி எனக்கும் சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். நீ என்னடா அண்ணா? அத்தை சிரிக்காதீங்க அத்தை. மா அவங்கள சிரிக்க சொல்லுமா. சின்னமணி சிரிக்காத. சமாதானத்துக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னா நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்க? பூசணிக்காவது பொண்ணாவது. சிரிக்காதீங்க அத்தை. சஞ்சீவ், நீ அம்மா சொன்னா கேப்பல்ல? சந்தோஷுக்கு கிடைக்கிற மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. என்ன நம்பு சஞ்சீவ். நம்புறமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். கண்டிப்பா உனக்கு கிடைப்பாடா. அழகான பொண்ணை நீ பாப்ப. அப்படி ஒரு பொண்ணு பார்த்ததும் கண்டிப்பா நான் கிட்ட சொல்றேம்மா. வா போலாம். வா. லூசு பயலே, உனக்கு வரவளவும் லூசா தாண்டா இருப்பா. ஐயோ என் பேக புடிங்கிட்டு போறான். என் பணம் யாராவது புடிங்க. என் பணத்தை புடிங்கிட்டு போறாங்களே, யாராவது புடிங்க. என் பணம் யாராவது புடிங்க. யாராவது ஏய் ஏய் என் பணம் லூஸ். உனக்கு அறிவில்லையா? என் வண்டியில கிடைச்சதா? நானே அங்க போய் தப்பிச்சேன். ஐயா, வேற யாராவது இருந்தாச்சு தூக்கி இருப்பான். ஐயா என் பணம் போச்சியா, என் பணம் போச்சியா, என் பணம் போச்சியா. இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை மீட் பண்ணுவோம்னு அம்மா சொன்னாங்க. நீ சாகிறது இல்லாம எங்க அம்மா வார்த்தையை போய் ஆகிட்டியே. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நானே பணத்தை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். என்கிட்ட போய் அம்மா பொண்ணுன்னு என்னென்னமோ பேசுறீங்களே. என்னது என்னென்னமோ நான் பேசுறேனா? வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்ததும் இல்லாம என்ன எதிர்த்து வர பேசுறியா? உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. இந்த ஆளு என் கார் மேல வந்து விழுந்ததும் இல்லாம என்னை எதிர்த்து வர பேசுறான். ஹேய், என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. நானும் பார்த்தேன். அந்த பெரியவர் சொல்றது உண்மைதான். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபத்துல அவரை அடிக்க போறீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நான் கோபப்படுறேனா? எனக்கே அட்வைஸா? எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு? நல்லதா யார் வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி கோபம் உங்களை அழிக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா முதல்ல இந்த கோவத்தை விடுங்க. அப்பதான் நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்க முடியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. தப்பு பண்ண விட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா?
அழகான பொண்ணை நீ பாப்ப. ஏன்பா எவ்வளவு தைரியம் இருந்தா நியாயம் கேட்க வந்த பொண்ணையே அடிக்க போவ? என்ன புரியும். ஆமாயா, நீங்க சொல்றது சரிதான். இவனெல்லாம் சும்மா விட மாட்டேன். அண்ணா அப்படியெல்லாம் பேசாதீங்க. யாரும் வேணும்னு கோவப்படுறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கோவப்பட வைக்குது. அவருக்கு என்ன சூழ்நிலையோ கோவத்துல இப்படி பண்ணிட்டாரு. ஏதோ உன் நல்ல மனசுக்காக அவனை விடுறமா. வா போலாம். சரி வாங்க போலாம். சரி வாங்க போலாம். என்ன பண்றது? பணத்தை பறிச்சு வந்தாச்சு. ஐயா கவலைப்படாதீங்க, உங்க பணம் எங்கேயும் போகாது. தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதை வச்சு போலீஸ் ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப நன்றிமா. நானே பணம் போச்சுன்னு கவலையில இருந்தம்மா. நல்ல வார்த்தை சொன்னம்மா. நீ நல்லா இருப்பம்மா. என்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் என் 2 பொண்ணுங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலான்னு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். நான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேம்மா. கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எங்கேயும் போயிடாது, கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க கவலைப்படாதீங்கய்யா. ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேம்மா. அப்பாவோட சைக்கிள் எதுக்கு இங்க நிக்குது? வாங்க சார். என்ன இந்த வண்டி வேணுங்களா? வணக்கம் சார். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும். என் பொண்ணு அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது மகாராணி போகிற மாதிரியே இருக்கணும். நீங்க சரியான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கீங்க. இந்த வண்டியை உங்க பொண்ணு ஓட்டிட்டு போனாங்கன்னா ஒரு மகாராணி போற மாதிரி தான் தெரியும். சார் எனக்கு இந்த வண்டி தான் சார் வேணும். இது எவ்வளோ சார் ஆகுது இது? டுடே ஆஃபர் பிரைஸ் 99,000 ஒன்லி சார். அடேங்கப்பா, 99,000மா? சார் இந்த வண்டியை நீங்கள் தவணை முறையில் தருவீங்களா? அந்த ஆஃபரும் இருக்கு சார். எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண 2-3 கம்பெனி இருக்கு சார். நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். வண்டியோட டவுன் பேமெண்ட் 15,000, மந்த்லி டியூ 5,000 கட்டணும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால் கொடுக்க முடியாதே சார். ஆனால் மாதம் 2,000 ரூபாய் நான் ஈஸியாக கட்டிடுவேன். ஆமாம் சார். இந்த இதில் ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. இதை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கிட்டு இந்த வண்டியை எனக்கு கொடுங்க சார். அந்த மாதிரி ஆஃபர்லாம் இப்போ இல்லை சார். இப்போ இருக்க ஆஃபர் படி மினிமம் நீங்கள் 10,000 கொடுத்தா தான் வண்டி நாங்கள் கொடுக்க முடியும். சார் 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 நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். பாவம் சார், என் பொண்ணு 2 பஸ் ஏறி கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு சார். அதனால காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம போயிடுறா சார். சார் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கட்டிடுவேன் சார். சார் நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார். தயவுசெய்து முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ். அப்படிலாம் எங்களால் கொடுக்க முடியாது சார். ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு சார். நான் சொன்ன அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால் வண்டியை கொடுக்க முடியும். தேவையில்லாமல் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து கிளம்புங்க.
சார் சார் சொல்றேன்ல, எல்லாம் கிளம்புங்க சொல்லாதீங்க சார். சார் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் நான் உங்க காலை சார், விழுந்து சார், கேட்கிறேன் என்ன சார் பண்றீங்க? please மேல எந்திரிங்க சார். சார். சொல்றத கேளுங்க சார். வேணும் சார். அதுக்காக தான் கேட்கறேன் சார். சார் நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் பண்ணிடுவேன் சார். சார் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க என்ன நம்பலாம் சார். பணம் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல நீங்க வெளியில போங்க சார். சார் 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 அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். தயவு செய்து அந்த வண்டி கொடுங்க சார். இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க சார். சார் சொன்னா புரியாதா உங்களுக்கு? முதல்ல ஷோரூம் விட்டு வெளில போங்க சார். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சார் போங்க சார், சொன்னா கேளுங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் போங்க சார், போங்க. என்ன சார்? போங்க சார், ப்ளீஸ் சார். சார் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. கரெக்டா போங்க சார். நான் கரெக்டா சொன்னா பேமெண்ட் கேளுங்க பண்ணுவேன் சார். சார். போங்க சார் என் மேல போங்க சார். நம்பிக்கை. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்ன கஷ்டம் இது? என் பொண்ணு என்ன ஏசி காரா கேட்டா? பஸ்ல போறது கஷ்டமா இருக்குப்பா, ஒரு சின்ன 2 வீலர் வாங்கி கொடுக்கப்பா தானே கேட்டா. அதை கூட வாங்கி கொடுக்க துப்பில்லாதவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள? ச்சே. பாவம் என் பொண்ணு ராத்திரி பகல் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு ஒரு லாயரா வந்திருக்கா. இதே வேற ஒரு அப்பனா இருந்தா காரு நகைன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பானே. உன்னால ஒரு சின்ன வண்டியை கூட வாங்கி கொடுக்க முடியலடா கந்தசாமி. ஏன்டா எதுக்குடா நீ எல்லாம் வாழணும்? பேசாம தூக்குல தொங்குடா, சாவுடா, சாவு. சார் வாங்க மேடம். வண்டி வேணுமா? ஆமா சார், இப்ப வந்துட்டு போனாருல்ல, அவர் கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன். வண்டி அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? அவருக்காக நீங்க ஏன் மேடம் பணம் கொடுக்குறீங்க? அவர் யார் மேடம்? எங்க அப்பா தான் அவரு. அப்புறம் ஏன் நீங்க தனியா அவர் தனியா பணம் கொண்டு வரீங்க? வண்டி உங்களுக்கு தானே? இல்ல, எங்க அக்காவுக்கு. சரி, பணம் கொடுக்கறது ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சந்தோஷத்துக்காக தான் சார். எங்க அப்பாவுக்கு எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பிடிக்கும். எனக்கு எங்க அப்பாவும் என் அக்காவும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பிடிக்கும் சார். சார், இந்த விஷயம் எந்த நேரத்துலயும் அப்பாக்கு தெரியக்கூடாது. டவுன் பேமெண்ட்டா அப்பா கிட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நானே கட்டிடுறேன். இன்ஸ்டால்மெண்ட்டையும் நானே கட்டிடுறேன் சார். அப்பா கிட்ட 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நீங்க வண்டியை மட்டும் கொடுத்துருங்க. ஓகே மேடம், இதை கூட நான் செய்யலைன்னா இப்படி உங்க சந்தோஷத்துல நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஏன் சார் இங்க உட்காரவும் கூடாதா? சார் நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வரேன் சார். தயவு செய்து இந்த வண்டியை மட்டும் யாருக்கும் கொடுத்துறாதீங்க. நான் வரேன் சார். சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க. உங்க பாக்கெட்ல இருக்க பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்க எடுத்துட்டு போங்க. சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார், உங்க கஷ்டத்தை எங்க எம்டி பார்த்திருக்காரு. அதே நேரம் புது ஆஃபரும் வந்திருக்கு. டவுன் பேமெண்ட் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு மாசம் மாசம் நீங்க கட்டுறேன்னு சொன்னதை கட்டினாலே போதும். இதுதான் சார் என் பொண்ணோட யோகங்கிறது. சார் நான் என் பொண்ணு முகத்தை எப்படி பார்ப்பேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உண்மையிலேயே என் பொண்ணு மகாராணி தான் சார். ஆமா, பணத்தை வைங்க சார். வாங்க வந்து கவுண்டர்ல கட்டுங்க. வாங்க வாங்க சார். சின்னையா, என்னாச்சு? அம்மா சச்சு. வள்ளி, நீ உள்ள போ. சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு?
என்ன நடந்ததுடா? சொல்லுடா, என்ன ஆச்சு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அம்மா, நீ காலை சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தம்மா. ஆனா அவ நல்ல பொண்ணு இல்லம்மா. யாருப்பா? அவ இருக்காளே, கார் முன்னாடி வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமாமா? காருக்கு குறுக்க வந்து விழுந்தவன நான் திட்டின தப்பாமா? நான் கோவப்படுறானா? அத அவ சொல்றா. நீ சொல்லுமா, எனக்கு கோவம் வருதா? இல்ல சஞ்சீவ். ஆனா அவ சொல்றா நான் கோவத்தை குறைச்சுக்கணுமா, நான் நல்லா இருக்கணுமா. எது சொல்றதா இருந்தாலும் நீ தானே எனக்கு சொல்லுவ. நீ சொல்றத நம்ம கேட்பேன். அவ யாரும் எனக்கு சொல்றதுக்கு? உன்னை தவிர யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது. இன்னொரு தடவை அவ என் கண்ணில் படட்டும், தொலைச்சிடுறேன். சஞ்சீவ், இங்க பாரு, இங்க பாரு. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் யோசிக்காத. வா போலாம். வாப்பா. என்னப்பா? அவ எதனா சொல்றதுக்கு அப்புறம் பாவம் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. யாராவது தெரியாம பேசிட்டா அவங்கள மன்னிக்க சொல்லி அம்மா சொல்லி கொடுத்திருக்கேன்ல. ஆமாம்மா. அந்த பொண்ணு சொன்னதை மறந்துட்டு மன்னிச்சறணும், சரியா? சரிம்மா. பூசணிக்கா உன் தலையில பட்டா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண நீ இன்னைக்கு பாப்ப. இதுவரை எங்க அம்மா சொன்னது எல்லாம் சொன்னபடி நடந்திருக்கு. அதே மாதிரி எங்க அம்மா இன்னைக்கு காலையில சொன்ன வார்த்தை பழிக்கணும். நான் உன்னை பார்க்கணும். அக்கா 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 கொடுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா உங்க பேரை சொல்லியாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. கொடுக்கா அக்கா, கொடுக்கா கொடுக்கா. நியூசன்ஸ் தாங்க முடியல. ப்ளீஸ்க்கா. இந்தியாவுல வளர்ச்சி இவங்களால தான் பாதிக்குது. அக்கா பசிக்குதுக்கா. அக்கா அக்கா கொடுக்கா. அக்கா 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 கொடுக்கா. அக்கா பசிக்குதுக்கா. தம்பி. ஏய் நீ எல்லாம்